அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் கடுமையான பணத் தேவையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லா. இன்றைய காலகட்டத்தில் 99% நபர்களுடைய தேவை எதுவாக இருக்குது அப்படின்னா இந்த பணம் தான் தேவையாக இருக்குது. அப்படிப்பட்ட பணத்தில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அதுலேயும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா கடுமையான பிரச்சனை, மிக நெருக்கடி. பணம் கையில் தங்கவே மாட்டேங்குது. ஆனால் நிறைய செலவுகள் இருக்குது, அதை அவசியம் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த ஒரு அமல் பலனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு அமல் சோதிக்கப்பட்ட ஒரு அமல். ஒரு நபருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு அமல் அப்படின்னே சொல்லலாம். அந்த சம்பவத்தை நான் உங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. அதற்கு பிறகு இந்த அமலை நீங்கள் தொடங்குங்க. நீங்களும் சந்தோஷத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவீங்க. அதாவது ஒரு நபர் இருக்காங்க, அந்த நபருக்கு கடினமான ஒரு பண தேவை. இதுவரை இந்த மாதிரி ஒரு சோதனையை நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி என்னுடைய ஆயுசில் நான் பணத்தேவையில் கஷ்டப்பட்டதே கிடையாது அப்படிங்கிற அளவிற்கு ஒரு பணத்தேவை, மிக மோசமான பணத்தேவை. 2.5 லட்சம் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவங்க ஒரு ஆலிமை சந்திக்கிறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு அமலை சொல்லித்தாங்க, என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் அது போதுமானதாக இருக்கணும், அதோட நான் 2.5 லட்சம் தேவையுடையவங்களாக நான் இருக்கிறேன். அப்போ எனக்கு அந்த ரிஸ்க்கை எனக்கு அல்லாஹ் நேரடியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமலை நீங்கள் சொல்லித்தாங்க. யாருக்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது, ஆனால் எனக்கு நேரடியாக ரப்பு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆலிம் இந்த ஒரு பறக்கத்தின் வாயில்களை திறக்கக்கூடிய ஒரு அமலை சொல்லி தந்தாங்களாம். அது என்ன அமல் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த அமலை அந்த நபர் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நபருக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, பறவைகளுக்கு உணவளிக்கிறத இந்த நபர் வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது இவங்களுடைய மொட்டை மாடியில் பறவைகளுக்காக எந்நேரமும் உணவு பராம், தண்ணியும் உணவும் அந்த மேற்கூரையில் எப்போதுமே காணப்படுமா. இதை அவங்க வழக்கமாக செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இந்த அமலையும் அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒரு அதிசயம் போல ஒரு பெரிய சத்தம் கேட்டதாம். இந்த நபர் போய் அந்த மேற்கூரையில் பார்க்கும்போது ஒரு அதிசயமான ஒரு பறவை ஒரு பெரிய அளவில் வந்து விழுந்திருக்கு. இந்த நபருக்கு அதை பார்த்த உடனே பயம் ஏற்பட்டு போச்சு. அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாமே சத்தம் போடுதான். ஏன்னா அந்த இடத்துல புதுசாக காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பறவை ரொம்ப பெருசாக இருக்குது. இது என்னன்னே தெரியலை. அதனால் இந்த நபரை பயந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டு தன்னுடைய நண்பருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எங்கள் வீட்டு மேலே ஏதோ ஒரு பெருசாக ஒன்று இருக்குது, அது என்னென்னு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் நிறைய ஆட்களை கூட்டிகிட்டு வந்து பார்க்கும்போது அது ஒரு அதிசயமான ஒரு பறவையாக இருந்திருக்கு. ராஜாளி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பறவையாக இருந்திருக்கு. அதை இந்த நபர் கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்ததுக்கு இந்த நபருக்கு 7 லட்சம் கிடைச்சிருக்கு. சுப்ஹானல்லாஹ். ஒன்றுமே செய்யலை, இந்த அமலை மட்டும்தான் செய்கிறாங்க. நேரடியாக அல்லாஹினுடைய கிருபையின் காரணமாக அந்த பறவையை அல்லாஹ் தஆலா இந்த மனிதருக்கு இவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஏன்னா அது ஒரு வித்தியாசமான பறவை அப்படிங்கும்போது அதை அரசாங்கமே நிறைய லட்சக்கணக்கான பணத்தையாவது கொடுத்தாவது இதை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களாம். அந்த அளவு இதில் நிறைய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அந்தளவு ஒரு பெரிய ஒரு பறவையாக இருந்திருக்கு. அதை இந்த நபர் கொடுத்ததற்கு இவங்களுக்கு 7 லட்சம் சன்மானமாக கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். அந்த நபர் கடைப்பிடிச்ச அந்த அமல் என்ன, ஆலிம் கற்றுக் கொடுத்த அந்த பரக்கத்தான அமல் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்க்ரீன்லேயே நான் உங்களுக்கு போடுறேன். எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட இந்த அமலை செஞ்சு பாருங்கள். அது என்ன அமல் அப்படின்னா, 2 ரக்காத் பரக்காத் நஃபில் அப்படின்னு தக்பீர் கட்டி தினம்தோறும் இந்த நபர் தொழுதுட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு தொழுகைக்கு நம்ம எந்த சூறாக்கள் வேணும்னாலும் நம்ம ஓதி தொழுதுக்கலாம், அது நம்முடைய இஷ்டம்தான். அல்லது ஆயத்தே ரிசுக்குன்னு அழைக்கக்கூடிய சில ஆயத்துக்கள் இருக்குது, அதை கூட நீங்கள் மனனம் செஞ்சு வச்சு கூட நீங்கள் இந்த பரக்கத் நஃபிலுக்காக தொழுதிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி இந்த பரக்கத் நஃபிலை 2 ரக்காத்தை தொழுங்க. அடுத்தது 2வது அந்த நபர் செஞ்ச அமல் என்ன அப்படின்னா, யாசின் சூறாவை 3 தடவை வளமையாக ஓதியிருக்காங்க. இந்த 2 ரக்காத் தொழுது முடித்த உடனே யாசீனை 3 முறை ஓதியிருக்காங்க. யாசின் சூறாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹாஜத்துக்களை கபூலாக்கி தரக்கூடியது, இன்னும் நம்மளோட தேவைகளை பூர்த்தியாக்கி தரக்கூடியது.
அதாவது நமக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் நமக்கு பூர்த்தியாக்கி தரும். பண தேவைன்னு இல்லை, எல்லா தேவைகளையுமே நமக்கு பூர்த்தியாக்கி தரும். அதனால யாசின் சூறாவை 3 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது 3வது யா ரஸாக்கு யா கனியு யா முகுனி. யா ரஸாக்னா ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், தேவைகளற்றவன், இன்னும் செல்வச்சீமான் ஆக்கக்கூடியவன். இந்த 3 திருநாமங்களையும் 313 தடவை நீங்கள் அந்த இருப்பிலேயே ஓதி முடிச்சிருங்க. 10 நிமிஷம் தான் இந்த அமலை முடிக்கிறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல். ஏன்னா இதில் ஒரு தொழுகை இருக்குது, ஒரு குர்ஆனுடைய ஒரு சூறாவை நம்ம ஓதுறோம், அல்லாஹுவுக்கு பிடிச்ச அல்லாஹுவை அழைக்கக்கூடிய 3 திருநாமங்களையும் சொல்லி அவனை புகழ்கிறோம். இந்த 3மே சேர்ந்து நம்மளோட வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்தும். எனவே ரொம்ப கடினமான பண தேவையில் இருக்கீங்க, இதுக்கு மேலே யாருக்கிட்ட இருந்தும் எந்த உதவியும் வராது, ரப்பு நேராக செஞ்சாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தேவையில் இருந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீங்கள் தொடர்படியாக செஞ்சுட்டு வாங்க. இந்த அமலுக்கு நாள் எண்ணிக்கை கிடையாது. நீங்கள் 3 நாள் அல்லது 7 நாள் இந்த மாதிரி நீங்கள் தொடர்படியாக நீங்கள் செஞ்சுட்டு வரணும். தினந்தோறும் நீங்கள் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அந்த பணத்தேவை பூர்த்தி ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை செய்யுங்க. ஆனால் இதை நீங்கள் ஆரம்பித்தாலே உங்களுக்கு எல்லாம் நலவாக நடக்கும். பரக்கத்தான வாயில்கள் எல்லாம் திறந்து வைப்பான். பரக்கத்து எங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் உங்ககிட்ட வந்து சேரும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நியத்து வச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு இந்த அமலை ஆரம்பிங்க. அல்லாஹ் தாலா உங்களுக்கு தேவையான பணத்தை பரக்கத்தை தருவான். மேலும் இது போல் ரிஸ்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வஜீஃபாக்கள் வேணும்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் ஏராளமாக இருக்குது. இந்த கிதாப் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் தான். 1 இல்லை 2 இல்லை, பண தேவைக்கு அப்படின்னே ஒரு 200 வஜீஃபாக்கள் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் இந்த கிதாப் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, வீட்டு தயாரிப்பான கெமிக்கல் இல்லாத ரோஜாப்பூ ஃபேஸ் பேக், இன்னும் கெமிக்கல் இல்லாத நலங்கு மாவு, இன்னும் மூலிகை சீயக்காத்தூள் உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் சரி, அல்லது ஹெர்பல் ஹேர் ஆயில் வீட்லேயே நீங்களே ரெடி பண்ணணும், பாரம்பரியமான முறையில் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட இதற்கான மூலிகைகள் கிடைக்கும். ஒரு பேக்கெட்டில் தருவோம், அதை கட் பண்ணி நீங்கள் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தேய்க்கலாம், எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நம்மளோட வீட்டு ப்ராடக்டில் எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது. குழந்தைங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். முற்றிலும் நேச்சுரல் ப்ராடக்டை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, அல்லது அரபி குரான், தமிழ் குரான், தர்ஜுமா குரான், குரான் வெரைட்டியில் உங்களுக்கு எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.